அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல். யாழில் ஆசிரியரின் மூர்க்க குணத்தால் ஓயல் பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவன் வைத்தியசாலையில். பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. புவோலாய் சூறாவளி 7 பேர் உயிரிழப்பு. யாழில் 3 இடங்களில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் மீட்பு. பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல், 7 ஆயுததாரிகள் உயிரிழப்பு. கொழும்பை வந்தடைந்த அமெரிக்க கடற்படையின் USS ஃபிட்ஸ்கெர்லாண்ட். மஹிந்த விவகாரத்தில் இழுபறி, அரசாங்கத்துடன் தொடர் முரண்நிலை. ரகசிய விசாரணையில் சிக்கப்போகும் அரசியல்வாதிகள் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 10,221 மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஒரு மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான மோட்டார் வாகன பதிவுகள் நடந்த சந்தர்ப்பம் இது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவிக்கையில், இதேபோல் செப்டம்பரில் மட்டும் 32,845 மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் 30 வரை 37,115 மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 1,60,590 மோட்டார் சைக்கிள்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவர் படுகாயமடைந்துள்ளார். மாணவனை அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் தாறுமாறாக தாக்கியதில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்குள்ளான நிலையில் மாணவன் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலை வராத காரணத்தினால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாதென ஆசிரியர் கூறியுள்ளார். பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இருக்கவிட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ள நிலையில் மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. தாய்லாந்தை தாக்கிய புவோலாவாய் சூறாவளியின் விளைவாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். புவாலோய் சூறாவளியினால் மேலும் ஒரு குழுவினர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இச்சூறாவளியால் 60,294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 16,740 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. யாழ் மருதங்கணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மண்டலாய் பகுதியில் கோவில் வயல் தனியார் காணியில் இருந்து வெடிக்காத நிலையில் 3 பகுதிகளில் குண்டுகள் இனங்காணப்பட்டுள்ளது. மண்டலாய் பகுதியை சேர்ந்த நபரொருவர் தன்னுடைய காணியில் துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்த நிலையில் குறித்த காணிக்குள் குண்டுகள் காணப்படுவதை அவதானித்துள்ளார். இது குறித்து உடனடியாக மருதங்கணி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட போது சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த மருதங்கணி போலீசார் விரைந்து சென்று குறித்த பகுதியை உடன் பாதுகாப்பான பகுதிக்குள் கொண்டு வந்துள்ளனர். காணிக்குள் காணப்பட்ட அனைத்து குண்டுகளும் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவை தற்போது 81-2 RPG 2 63 டொப்மா 1 என ரக குண்டுகள் என்றும் இன காணப்பட்டுள்ளது. குறித்த குண்டுகள் நாளைய தினம் நீதிமன்ற அனுமதியின் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. பாகிஸ்தானின் தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய நடவடிக்கையில் 7 ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது. ஆயுததாரிகள் இருப்பதாக கூறப்பட்ட தகவலின் பேரில் மாகாணத்தின் ஷெரானி மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடக பிரிவான இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
ஆயுததாரிகளை அவர்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்பு படையினர் திறம்பட தாக்கினர். இதன் விளைவாக ஆயுததாரிகள் கொல்லப்பட்டனர் என்று ISPR தெரிவித்துள்ளது. மேலும் ஆயுததாரிகள் மறைவிடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை கப்பலான USS ஃபிட்ஸ்ஜெரால்ட் கொழும்பை வந்தடைந்துள்ளது. அதன் விநியோக மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இலங்கை கடற்படையின் மரபுப்படி கப்பலை வரவேற்றதாக கூறப்படுகின்றது. நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த 154 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் அமெரிக்க கடற்படை கமாண்டர் பால் ரிச்சர்ட்சனின் தலைமையின் கீழ் செயல்படுகின்றது. மேலும் கப்பல் அதன் விநியோக மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு நாட்டை விட்டு புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசித்து வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை கையகப்படுத்துவதில் அரசுக்கும் மஹிந்த தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட இழுபறி காரணமாக அரசாங்கம் அதை கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பொருட்களை குறித்த இல்லத்திலிருந்து அகற்றுமாறு ஜனாதிபதி செயலகம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் அங்கு உள்ள பொருட்களின் பட்டியலை ஆராய்ந்து அரச பொருட்களை அகற்றிய பின்னர் தங்களுடையவற்றை அகற்றுவோம் என்று மஹிந்த தரப்பினர் தெரிவிக்கின்றனர். அரசாங்க உடைமைகளை முதலில் அகற்றினால் அவர் அரசாங்க உடைமைகளை எடுத்து சென்றதாக எந்தவொரு குற்றச்சாட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தடுக்கும் நடவடிக்கையாக முன்னாள் ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த முதலில் தனது உடைமைகளை அகற்ற வேண்டும் என்று அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. இந்நிலையில் விஜயராம மாவத்தை இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர் அலுவலகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு சொந்தமான பொருட்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் உள்ளிட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வாகனங்களில் பலவற்றின் விபரங்களை கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாகவும் சில வாகனங்கள் பகுதிகளாக விற்கப்பட்டிருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. இந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய அமைச்சக மட்டத்தில் ஒரு ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.